இந்த மோதலுக்கான மொத்த காரணம் யாருன்னா, இன்னைக்கு 3 கோட்டிங் மேக்கப் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு பிரஸ் மீட்ல சிரிச்ச மூஞ்சா இருப்பாரு, ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நம்பி ஓட்டு போட்ட ஆர்கே நகர் மக்களுக்கே விசுவாசமா இல்லாத அந்த டிடிவி தினகரன் தான் அந்த ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கும் காரணம். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் போயஸ் தோட்டத்து பக்கம் 10 வருஷம் போகாத டிடிவி ஏன் 10 வருஷம் போகல அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சா தேனியில கூடிய டிராவலர்ஸ் பங்களா இருக்கு பாருங்க, சுற்றுலா மாளிகை, அது அதிர்ந்துரும். அந்த சுற்றுலா மாளிகையில மட்டும் சிசிடிவி இருக்கும்னா டிடிவி குறித்த கதைகளை அது பேச ஆரம்பிச்சிடும். தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரனுடைய தளபதி போல இருந்தவர். தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் எங்க மோதல் தொடங்குது? தங்க தமிழ்ச்செல்வன் விவகாரத்தில் டிடிவி தினகரன் நடந்து கொண்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காதுக்கு போய் அதுக்காக ஒரு தனிப்படை அதிகாரி, ஒரு உளவுத்துறை அதிகாரி நியமிச்சு டிடிவி தினகரன் இப்படி பண்ணிருக்காரான்னு விசாரிக்கன்னு சொல்லி இனிமேல் என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது அப்படின்னு கட்டளை இட்டவங்க அம்மையார் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் 10 வருஷம் போயஸோட பக்கமே படுக்கல. அதெல்லாம் தாண்டி அம்மையார் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனை இருந்தாங்கல்ல, அந்த 75 நாட்கள்ல ஒரு நாள் கூட டிடிவி தினகரன் அப்பல்லோ மருத்துவமனை வாசல் பக்கம் கூட வரல. அம்மா அவர்கள் இறந்துட்டாங்களா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்களான்னு கேட்ட அதிக முறை கேட்ட நபர்ல ஒருத்தர் டிடிவி தினகரன். செத்துட்டாங்கிறத லைவ்ல பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி வந்தவர் இவர் தான். அந்த அம்மாவுடைய முகத்தை கொடியில போட்டுக்கிட்டு இப்ப கட்சி நடத்திட்டு இருக்காரு. அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தா இப்ப வரைக்கும் டிடிவி போயஸ் பக்கம் போயிருக்க முடியாது, அரசியல் இருந்திருக்க முடியாது.